வணக்கம் தமிழா. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா வந்து ஃபுல் வீடியோ போடாம வெறும் ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுருந்தோம். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மைக்கை யாரோ திருடிட்டாங்க. அது ஏன்னு தெரியல, நம்ம உழைச்சு பிடிக்காம கூட இருக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது மைக் நம்ம வாங்கியிருக்கோம், வயர்லெஸ் மைக்கு. இது வந்து இந்த அமேசான் ஆஃபர்ல போட்ட மைக்லாம் கிடையாது, நார்மல் பிரைஸ்ல வாங்கினதுதான். இதோட மைக்கோட அன்பாக்சிங் அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்மளும் வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு வந்து அதுக்கான பட்ஜெட் இல்லாதனால நம்ம ஏழைக்கத்தை இல்லைங்கிற மாதிரி நமக்கு கம்மியான பட்ஜெட்ல என்ன ஒயர்லெஸ் மைக் வேணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மைக் ரொம்ப அவசியங்க. அதுக்காக தான் இந்த மைக்கை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி யூடியூப் நல்லா சர்ச் பண்ணி ஓகே இந்த காசுக்கு இந்த மைக் ஓகே அப்படின்னு கரெக்டாக கட் பண்ணி ஆர்டர் பண்ணிருந்தோம். வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு. வரங்குலையும் இப்போ வருமா அப்போ வருமா, இப்போ நம்ம வந்து மறுபடியும் வீடியோலாம் ஃபுல் வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கவா பேக் பண்ணி கொடுத்தாங்க. பில் பார்த்தீங்க அப்படின்னா 2899, அதாவது 3000க்கு ஒரு 100 ரூபாய் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கான ஒருத்தான மைக்கு தான் நான் கண்டிப்பா இதை சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்னு நம்புறேன். வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் வேரியன்ட் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு வந்து 1-to-1, அதாவது ஒரு மைக்கு ஒரு ரிசீவர் மட்டும் வரும், அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1-to-2ன்னு சொல்லுவாங்க. 2 மைக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வாங்குறது 1-to-2 தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபீச்சர்ல நம்ம வந்து நிறைய ஐடியா இருக்கு வீடியோ போடுறதுக்கான, அதாவது இன்டர்வியூஸ் அது மாதிரி, அதுக்காக நம்ம தேவைப்படுவங்க 1-to-2 வாங்கியாச்சு. பேக்கிங் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள டேமேஜ் எதுவும் ஆகாத அளவுக்கு. ஓபன் பண்ணிடலாம். டன்டடைன். ஓகே, வாரண்டி கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அங்க வாரண்டி கிளைம் பண்ண போறோம், அதை ஓரத்தில் வச்சிருவோம். பேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையாலுமே சொல்லணும்னா அந்த மைக்கான குவாலிட்டிக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட பேக்கிங் ரொம்ப பக்காவா இருக்கு. எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட அசசரிஸ்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா அதை கையில் எடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அதை வந்து நம்ம கையில பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஃபீலே பெரிய ஃபீல் தான். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனி யூனிக் ஃபீல் தான் அது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ரிசீவர் வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் கையில் தொடும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இது ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 மைக் நம்ம ஆர்டர் பண்ணியது 2 மைக்கு, ஒரு ரிசீவர் 2 மைக் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து பவர் பேங்க் மாதிரி இந்த பாக்ஸ்லேயே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம ஏர்பாட்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்லேயே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் உள்ள வச்சுட்டு உள்ளே நம்ம சார்ஜ் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே மைக் ரிசீவர் எல்லாமே சார்ஜ் உங்களுக்கு இன்பிடா வந்துடும். அடுத்தது அக்சசரிஸ் போயிட்டோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தனியாக பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணுறப்பே தெரியுது இதோட குவாலிட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சார்ஜ் போகிறதுக்கான 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கனெக்டர், இது வந்து ஐஃபோன் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது C டைப் கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருப்பாங்க. C டைப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. 2 கேபிள் நம்ம சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிறத நான் தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டேன். எனக்கே தெரியல இங்கே எவ்வளோ ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும் சொல்லிட்டு. ஆனால் நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம உடனே சார்ஜ் போடுறதுனால அதை பற்றி நமக்கு என்ன ஐடியா எனக்கு இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. யூசர் மேனுவல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இதை எங்கே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப்ல போய் தட்டணும் அப்படின்னா நம்ம யூடியூபர் சொல்றதை விட அதில் எழுதிருக்க போறானுங்க. அதை தூக்கி போட்டுருவோம். நமக்கு தேவை இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது, எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறது. ஏன்னா நமக்கு மைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலுக்காலும் சரி, நம்ம எதுக்காக இருந்தாலும் நம்ம பேசும்போது ஒரு குவாலிட்டியான ஆடியோ கண்டென்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். உங்களுக்கும் நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கேட்கணும் அப்படின்னா கிளியராக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த மைக் வாங்கியிருக்கோம். ஓகே, ஃபைனலாக இந்த மைக்கோட நேம்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா Grenaro. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி உங்களுக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் இப்போ ஆடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு லைட்டாக செக் பண்ணி சொல்கிறேன். நீங்களும் அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, இந்த மைக்கில் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எனக்கு இப்போ டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான மைக் இது. இந்த மைக்கோட வால்யூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் பேசுறதே உங்களுக்கு தெரியும். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் வந்து நம்ம ப்ராடக்டோட எல்லா வீடியோமே ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம்.